மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் கோவையில் தேசிய புலனாய்வு முகமை மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவரும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த அண்ணாமலை வந்தவுடன் முதலிலே செய்யக்கூடிய வேலை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA அலுவலகம் கோயம்புத்தூரில் திறக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நகரத்திலே அதிகமாக மாணவர்கள் இருக்கிறார், கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறார். அதனால் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB அலுவலகத்திலும் கோயம்புத்தூரை கொண்டு வரப் போகின்றோம். குறிப்பாக நம்முடைய நகரத்திற்குள்ள ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா போராடுவோம், மோடி ஐயாவோடு இணைந்து போராடுவோம் நடத்தி காட்டுவோம். அதேபோல நம்முடைய மக்களுக்கு எல்லா மக்களும் சந்தோஷமாக அன்பாக இருக்கணும் ஐயா. மதத்தை வைத்து யாரும் யாரையும் பிளவுபடுத்தக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். அதற்காக NIAவும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு தேவைப்படுகிறது. இரண்டையும் ஒரு கட்சியால் செய்து காட்ட முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் செய்து காட்ட முடியும். காரணம், நாம் தான் ஆட்சியிலே 3வது முறையாக இருக்க போகின்றோம். அது மட்டுமில்லை, நிறைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.